வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாரு. இதனால கோவப்பட்ட ஈஸ்வரி நேரா அவங்க புருஷனை பார்த்து, இங்க பாருங்க, யாக பூஜையிலிருந்து எந்திரிங்க அப்படின்னு சொன்னதோட ராஜா சொல்றாங்க, ஈஸ்வரி இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட பேசிக்கலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, எந்த விஷயத்துக்காக என்னை ஏமாத்தினாலும் அந்த விஷயம் இந்த இடத்துல நடக்க கூடாது. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி, ஊர் மக்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து வாக்கு கொடுத்திருக்கோம். இந்த கும்பாபிஷேகத்தை கண்டிப்பா நடத்தி முடிக்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போ நான் சொல்றத செய்ய போறீங்களா இல்லையா? நீங்க மட்டும் இப்ப வரல, அப்புறம் உங்க பொண்ணுங்களை நான் என்னைக்குமே உங்களை சந்திக்க விட மாட்டேன் அப்படின்னு ராஜா எந்திரிக்கிறாரு. வேற வழியே இல்லாம மாலைய கழட்டி அங்க வச்சுட்டு ஊர் மக்களை பார்த்து, எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுத்தேன், இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிக்கிறேன் அப்படின்னு. ஆனா என்னால இந்த வாக்க காப்பாத்த முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவையும் பார்த்துட்டு பாவமா அவரு நேரா ஈஸ்வரி கூட போறாரு. அப்போ ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இப்ப எதுக்கு நின்னுகிட்டு இருக்கா, வரப்போறியா இல்லையா? ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்க, தப்பான முடிவு எடுக்காதீங்க. நான் இவரை கல்யாணம் பண்ணிருக்கேன், இதனால என்னோட வாழ்க்கை பாதிக்கப்படும். நீங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என்னால வர முடியுமா? ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்ப இத பார்த்துட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. ஈஸ்வரி ரொம்ப கோபத்துல இருக்கா. இந்த நேரத்துல அவகிட்ட பேச்சு கொடுத்தா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணோட வாழ்க்கை ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் தான் கட்டாயப்படுத்தி அவளை இந்த டிரைவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் மட்டும் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணியுமே வச்சிருக்க மாட்டேன். இப்ப அவன் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்கான். கண்டிப்பா அவன் கூட ஏன் பொண்ணோட வாழ்க்கை என்னைக்குமே நடக்காது. இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பிடிச்சு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப ஹீரோ நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கறேன் அப்படின்னு நான் எல்லாருக்குமே வாக்கு கொடுத்தேன். ஆனா என்னால இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்க முடியல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, என்னைக்குமே நீங்க எடுத்த முடிவு தப்பா இருக்காது. ஆனா ஏதோ சூழ்நிலையால இப்படி ஆகிருச்சு. நீங்க சீக்கிரம் அத்தைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ விருமன் சொல்றாரு, எங்க ஈஸ்வரியோட கோபத்தை பத்தி உங்க யாருக்கும் தெரியாதா? ஏதோ அவன் மாப்பிள்ள உண்மைய சொல்றான் அப்படின்னு நினைச்சு இத்தனை நாள் வந்துகிட்டு இருந்தா, இப்ப அவ மாப்பிள்ளையே பொய் அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் அவ கும்பாபிஷேகத்துக்கு வருவா அப்படின்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் விருமனை பார்த்து, விருமா, உனக்கு ஏற்கனவே இந்த ஊர் மக்களை யாரையுமே பிடிக்காது அப்படிங்கிறது இங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ண அப்படிங்கறத பத்தியும் எங்க எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சும் நாங்க எல்லாருமே எதுக்காக தெரியுமா அமைதியா இருக்கோம்? நம்ம தம்பி சொன்னதுனாலதான் அமைதியா இருக்கோம். அதனால நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணி எங்களுக்கும் பரமேஸ்வரி அம்மாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்காத. அவங்க இந்த ஊருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன தப்புக்காக அவங்க மேல நாங்க இவ்வளவு பெரிய பழி போட மாட்டோம். கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை தம்பி நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு ஹீரோ எல்லாரையும் பார்த்து, என் மேல நம்பிக்கை வச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல நம்ம பாட்டி ஹீரோ எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா, என்னையா இப்படி ஆகிருச்சு? கடைசி நேரத்துல அந்த காளியம்மா இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கும்பாபிஷேகம் எப்படியும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். என்னால உங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு தான் வருத்தமா இருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, நீ என்னைக்குமே நல்லதுதான் நினைப்ப அப்படின்னு தெரியும்.
உன்னை மீறி நடந்த செயலுக்கு நீ என்னையா பண்ண முடியும்? நீயும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்த இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக. ஆனா அவ அப்படி ஒரு திட்டத்தை போடுவா அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல இல்ல. சரி விடியா. இத கேட்டதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா நான் போய் ஈஸ்வரி கிட்ட பேசி பாக்குறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி நான் போய் பேசி பாக்குறேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரியா உன் மேல எப்பவுமே ஈஸ்வரிக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும்யா. சரி நீ போய் பேசி பாரு. ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுக்கு வந்ததோட சரியான கோவத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஈஸ்வரி கோவத்தோட ரூமுக்குள்ள போறாங்க. இத பார்த்துட்டும் ஹீரோயின் அதிர்ச்சியாகி, என்னடா இது அம்மா ரூமுக்குள்ள போறாங்க, அவங்க போனா கண்டிப்பா அந்த ஆயுதத்தை தான் எடுத்துட்டு வருவாங்க, அம்மாவை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு ரொம்பவே பயத்துல இருக்காங்க நம்ம ரேவதி. அப்ப வில்லிய நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா நம்ம எல்லாரையுமே அவன் எப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் அப்படின்னு. இதுக்குதான்க்கா உன்கிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அவன் நல்லவன் கிடையாது, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது உன் மாப்பிள்ள எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்னை மன்னிச்சிரு சந்திரா, ஆரம்பத்துல இருந்தே நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த, ஆனா உன் பேச்ச நான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. உன் பேச்ச கேட்காததுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என் தங்கச்சி என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு ஏன் எனக்கு தோணவே இல்லைன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு அவன் என்னை ஏமாத்தி வச்சிருந்திருக்கான். அதனால நான் அவனை போய் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க பாரு சந்திரா, என்ன ஆனாலும் சரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு யாரும் அங்க போகவே கூடாது, அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவரு என்னோட ஹஸ்பண்ட், அவரு என்னை தொட்டு தாலி கட்டினவரு, அவரை விட்டு என்னால எப்படிமா பிரிய முடியும்? இங்க பாருங்க, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்பவே தப்பு. அவரு எனக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, இந்த வீட்டுக்காக அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படிங்கறத யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் எந்த வகையில உதவி பண்ணிருக்காரு அப்படிங்கறத யோசனை பண்ணி பாருங்க. அவரு அந்த ஒரு பொய் மட்டும்தான் சொன்னாரு, ஆனா அதனால யாரும் பாதிக்கப்படலையே. அதோட அவர் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். அவராலதான் இன்னைக்கு நம்ம பல விஷயத்துல இருந்தே தப்பிச்சு வந்திருக்கோம். ஒரு தடவை வீட்டுல கலசம் காணாம போனுச்சு, அந்த கலசத்தை கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுத்தது அவர்தான். உங்களை அந்த சிவனாண்டி காலி பண்றதுக்காக 2 டைம் முயற்சி பண்ணா, அந்த 2 முறையும் அவர்தான் உங்க உயிரை காப்பாத்தினாங்க. இதே மாதிரி எத்தனை முறை அவரு உங்க உயிரை காப்பாத்தி இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம், சுவாதி ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்க பார்த்தா, அவளையும் காப்பாத்தினது யாரு தெரியுமா? அவருதான். ஏன் என்னையவே மாயா 2-3 டைம் கடத்திட்டா தெரியுமா, அவகிட்ட இருந்தும் காப்பாத்தினது அவர்தான். அப்படி இருக்கையில அவரு எந்த வகையிலயும் தப்பானவர் இல்ல அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு தெரியும். இங்க பாருமா, நீ அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக தயவு செஞ்சு அவர் மேல நீ தப்பு சொல்லாத. அவர் என்னைக்குமே நமக்கு நல்லதுதான் நினைப்பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, கல்யாணத்தன்னைக்கு நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தினேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன், அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வக்கீல வர சொல்லுவேன். அவர் வந்ததோட அந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு. அப்ப ராஜா அதிர்ச்சியாகி, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணி பாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு தான் பேசுறேன். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய என்னைக்குமே என் பொண்ணுக்கு புருஷனா வச்சுக்கவே மாட்டேன். கண்டிப்பா அவனால இந்த வீட்டுக்கு நிறையவே ஆபத்து வரும். அப்படி போய் சொன்னவனால இனிமே அவனை பத்தி இந்த வீட்டுல யாருமே பேசவே கூடாது அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, இப்ப நீ கோபத்துல இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, பொறுமையா முடிவெடு, கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாப்பிள்ள எந்த வகையிலையும் தப்பானவர் இல்ல அப்படிங்கறத நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்ப. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் எடுத்த முடிவு ஒண்ணுதான், அதுலேருந்து நான் மாறுவேன் அப்படின்னு நீங்க ஒரு காலம் யோசிக்காதீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நீ எடுத்த முடிவு சரிதான்க்கா,
இங்க பாரு, இததாக்கா நான் உன்கிட்ட இருந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் தங்கச்சி பொய் சொல்லுவா அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்பயாவது புரியுதா உன் மாப்பிள்ள உனக்கு எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு? ஈஸ்வரி சொல்றாங்க, நான் ரொம்ப நம்பிட்டேன் சந்திரா, அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா சீக்கிரம் லாயருக்கு போன் பண்ணி உன் பொண்ணுக்கும் அவனுக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி நேரா லாயருக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணதோட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, ஒருத்தவங்களுக்கு விவாகரத்தை ஏற்பாடு பண்ணணும், எனக்கு இப்பவே அந்த பேப்பர்ஸ் வேணும், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு அந்த பேப்பர்ஸ எடுத்துட்டு வராங்க. ரேவதி இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அம்மா தப்பான முடிவு எடுக்காதீங்கம்மா, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்குமா, தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கைய அழிச்சிடாதீங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்போ உனக்கு அம்மா வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா இதுல கையெழுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு. அப்ப நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, தயவு செஞ்சு நம்ம தேடினாலும் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள நம்ம பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டாங்க, ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, நீங்க ஒதுங்கி நின்னுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து, இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? ரேவதி சொல்றாங்க, என்னால முடியாதுமா, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு. உடனே ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து நேரா அவங்க தலைக்கு நேரா வச்சுக்கிட்டு, உனக்கு அம்மா வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா இதுல கையெழுத்து போடு, உனக்கு அம்மா வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா நீ கையெழுத்து போடவே வேண்டாம். இதை கேட்டதும் ரேவதிக்கு அழுகையே வருது. ஏமா இப்படி பிடிவாதம் பண்றீங்க, தயவு செஞ்சு ரொம்ப பிடிவாதம் பண்ணாதீங்கம்மா, அவரு மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா நீங்க பண்றது ரொம்ப தப்புமா, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப கையெழுத்து போடுறியா இல்லையா, உன் பேச்சு நான் எதையுமே கேட்க விரும்பல அப்படின்னு. அப்போ ரேவதி அழுகுறாங்க. அப்போ வில்லி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, அக்காவோட உயிரை விட உனக்கு அவன்தான் முக்கியமா, இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு. ராஜா நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாம ஈஸ்வரி கிட்ட கண்டதையும் சொல்லி இன்னமும் அவளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க, உன்னாலதான் இந்த குடும்பமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அக்கா நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையே. இந்த ரேவதி இப்படி கல் நெஞ்சக்காரியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரேவதி, கையெழுத்து போடுறியா இல்ல போட மாட்டியா, அக்காவோட உயிர் இப்ப உன் கையில தான் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, என்னால அம்மாவுக்கு எந்த ஆபத்து வர வேண்டாம் அம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு, சரிம்மா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பேப்பர்ஸை எடுத்து கையெழுத்து போடுறாங்க அழுதுகிட்டே. இத பார்த்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, எப்படியோ அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைச்சேன், அதே மாதிரி அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி கையெழுத்து போட்டுட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நீங்க இப்ப எடுத்த முடிவு ஒரு நாள் தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போறாங்க. இத பார்த்துட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. மயிலு, ரோஹிணி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மயிலு இத பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. பாவம் ரேவதி இப்பதான் மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான முடிவு பண்ணான், ஆனா கடைசியில இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு ரொம்ப வருத்தப்படுறாரு. ரேவதி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அழுகுறாங்க. அவர் கூட இப்பதான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சேன், அவரும் இப்பதான் வந்துட்டு என்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு, ஆனா கடைசியில அம்மா இப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலையே, என்னை விட்டுட்டா கூட நான் போய் அவர் கூட சந்தோஷமா வாழ்வேன், ஆனா என்ன அம்மா அனுப்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரேவதி அழுகுறாங்க. சோ ஈஸ்வரி கண்டிப்பா இந்த முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.